ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிராமத்து முறையில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஆஸ் யூஷுவல் எண்ணெயை ரீஃபைண்ட் ஆயிலோ தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை ஊற்றி அதில் வந்து எண்ணெய் சூடானோன்னா அதில் கடுகும் கருவேப்பிலையும் சேருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காஞ்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அது ஒரு இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 பச்சை மிளகாவை அதில் கீறி போட்டு நல்லா வதக்குங்க. அந்த வதக்கி நல்லா அந்த அரோமா வரும்போது அதில் வந்து 2 கரண்டி மிளகாய்த்தூள் வரமிளகாய்த்தூள் யூஸ் பண்ணி அதில் வந்து 3 கரண்டி கொரியாண்டர் அதாவது தனியாத்தூள் அதில் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயோடு அந்த இஞ்சி பூண்டு விழுதோடு நல்லா வதக்கினீங்கன்னா மசாலா நல்லா புன்னிறமாக வறுப்படும். அந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வரும்போது சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டு அதில் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். இது சின்ன வெங்காயமோ பெரியமோ உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அந்த மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு அதை நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம். மற்றபடி அடுப்போட வேகத்தையோ இதையோ குறைக்க வேணாம். அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து நல்லா அந்த வெங்காயத்தோடு வெந்து அந்த எண்ணெய் வெளியே வரும். அந்த ரோகன் வெளியே வரும்போது அதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி அது வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்பப்போ சிறிய அளவில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலாவோட நம்ம வந்து கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் பவுடர் என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா ஆட் பண்ணி திருப்பி அந்த மசாலாவும் தக்காளி எல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. நல்லா பார்த்திங்கன்னா அந்த மசாலாலேருந்து அந்த எண்ணெய் விட்டு நல்லா தலைன்னு நல்ல ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு கோல்டன் ரெட்டிஷாக அது வந்து வரும். அது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை நல்லா வந்து இது பண்ணி விட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்கேஸ் அதை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு அதை வந்து நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அடிப்பிடிக்கிறது போயிடும். அந்த எண்ணெய் நல்லா ஊஸ் அவுட் ஆகி வரும். இந்த நேரத்தில் வந்து நம்ம தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சு அதை நல்லா மைய அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆட் பண்ண தேங்காவை நல்லா அந்த கலவையோடு நம்ம கலந்து விடணும். நல்லா அந்த ரெட் கலர் கிரேவி கூட அது சேரும் போது பார்க்கவே அப்படி இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு வாசம், ஒரு நான்வெஜ் கிரேவியோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும். இது நல்ல ஒரு நம்ம அவித்த முட்டைக்கு இந்த இது போடும்போது நல்லாயிருக்கும். இது வந்து கிராமங்களில் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அம்மியில் இந்த வரமிளகா மல்லி சோம்பு கரம் மசாலாவுக்கு வேண்டிய அந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்க நல்லா அரைப்பாங்க. நல்லா தண்ணி தெளித்து அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு வதக்குவாங்க. நம்ம கொஞ்சம் சிட்டிஸில் பழக நமக்கு இப்போ அம்மியெல்லாம் தேடி போயிட்டுருக்க முடியாது இந்த கோவிட் காலங்களில். அதனால் வந்து நம்ம பவுடர்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா குழம்பு நல்லா கொதி வந்த உடனே முட்டையை வந்து ஒரு 4 நாளாக கீறி உள்ளே லைட்டாக அந்த மசாலா முட்டைக்குள்ளே இறங்குற மாதிரி கீறி அதை அந்த கிரேவியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த வாசம் வரும். அந்த வாசம் வந்தோடனே இந்த ரோகன்லாம் வெளியே விட்டோன்னா அருமையான அந்த முட்டை குழம்பு வந்து ரெடியாக இருக்கும். இது வந்து கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு முட்டை கறி. இது நீங்கள் ஆப்பம் சாப்பாடு தோசை எதுக்குலாம் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சுவைத்து இன்புற வேண்டிக் கொள்கிறேன். என்ஜாய் த மீல் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் லன்ச் அண்ட் டின்னர் அண்ட் வாட் எவர் இட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ. தேங்க்யூ.